நூல் அலுவலகம் இனிதே துவங்க இருக்கின்றது. முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்கிறோம். இன்றைய நூல் அலுவலக நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்ய செல்வி கா சாய் பல்லவி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். புக்கத்தின் பெயர் மாயாவின் பொம்மை. அதை எழுதியவர் உதயசங்கர். வானம் பதிப்பகம். அதில் மொத்தம் 10 கதை உள்ளது. எனக்கு பிடித்த கதை பேர் சுற்றுலா போன சுண்டக்கா. ஒரு பாட்டி காய்கறி வாங்க கடைக்கு போனாங்க. அப்ப சுண்டைக்காவையும் பார்த்து வாங்கினாங்க. அதுல ஒரு சுண்டைக்கா உருட்டி போயிடுச்சு. அப்ப சோத்து பண்ணிக்கிட்ட போனோடனே நான் சொல்லுது அப்பப்பா சொல்லுது, அப்பப்பா சொல்லுது, அக்கா சொல்லுது, அண்ணன் சொல்லுதுன்னு சொல்லிட்டு 2 ஸ்டெப் எடுத்து வச்சோடனே அருவாள் ஒன்று சொல்லுது. பார்த்துட்டு வாய் வச்சுக்கிட்டு வாரசாவா சிக்கனமாவா கூழாக இருக்கேன் கூழ் போட்டு தரேன் வாரசாவா சிக்கனமாவான்னு கூப்பிடுது. அப்ப அடுத்த 2 ஸ்டெப்பு தண்ணீர் குறைக்க போனோடனே அது பாடுது. குளிருது ஐயா குளிருது, காய்ச்சல் வர போகுது. குளிருது ஐயா குளிருது, காய்ச்சல் வர போகுதுன்னு பாடிட்டு அடுத்து தண்ணி தமிழ்கிட்ட போனோடனே அது சொல்லுது சிச்சி உனக்கு தான் அலையெல்லாம் போகும்னு சொன்னோடனே அடுத்து பெரிய உலகம் சொல்லுது சிச்சி உனக்கு தான் அலையெல்லாம் போகும்னு சொல்லிடுச்சு. அடுத்து காப்பரி உலகம் சொல்லுது எனக்கே இடம் இல்லை உனக்கு எப்படி இடம் இருக்குது. அடுத்து அரைப்படி உலகம் சொல்லுது பார்க்காமையே உனக்கு இடையில போகணும். அடுத்து அந்த சுண்டக்கா சொல்லுது அடி கோட்டிக்காடி பார்க்காம சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அடுத்து அரைப்படி உலகம் சொல்லுது என்கிட்ட எவ்வளோ இடம் வேணாலும் இருக்குன்னு வந்து உட்காந்துக்கோடு வந்து சொன்னோடனே அதை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கண்ணாவையில போய் சறுக்கி விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப பாட்டி வந்து கண்ணாவையில எடுக்க போறாங்க. அப்ப அது உருண்டி என்ன சட்டிக்குள்ள போய் விழுந்துருச்சு. அடுத்து உருண்டு ஜம்ப் பண்ணி இட்லி சட்டிக்குள்ள போய் விழுந்துருச்சு. ஜஸ்ட் பாட்டி நேற்று சுட்ட இட்லி சட்டி அதனால சுடலை. அதனால தப்பிச்சுக்கிட்டு அடுத்து 7th படிக்குள்ள போய் அது பாட்டிக்கு தெரியாம அப்படியே இல்லையே பார்த்துட்டு சுற்றுலா போயிடலாம் சொல்லிடுச்சு. இதுதான் சுற்றுலா போன சுண்டக்கா. இதே மாதிரி ஒரே சுண்டக்காக்கு கண்ணும் வாயும் மூக்கும் காலும் கையும் இருந்ததுதான் இதால பாடியிருக்கோம். இனிமையாய் நூல் விமர்சனம் செய்த சாய் பதவிக்கு நன்றிகள். தொடர்ந்து பி கிரிமின் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் ஒரு தமிழ் புத்தகத்தை படித்தேன். அந்த தமிழ் புத்தக தலைப்பு ஆமையும் குரங்கும் வாழை நட்ட கதை. ஒரு நாள் ஒரு ஆமையும் குரங்கும் ஒரு ஆற்றின் ஓரத்தில் வசித்து வந்தது. அப்போ அந்த ஆற்றின் மேலே ஒரு வாழை மரம் மிதந்து வந்தது.
அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ச்சி ஆனாங்க. நான் இந்த கதையிலிருந்து கற்றுக்கிட்டேன், நம்ம நண்பனை மறக்க கூடாது. நம்ம எல்லாத்துக்கும் உணவை தந்து சாப்பிடணும். நன்றி. நூல் விமர்சனம் செய்த டி. கிருவின் அவர்களுக்கு நன்றிகள். நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நன்றி. தற்பொழுது நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு நற்சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை சிறப்பு விருந்தினர் மற்றும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள் வழங்குகிறார்கள். முதலாவதாக சாய் பல்லவி. அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும். கிருவின் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தவும்.